அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வேலைவாய்ப்பு செய்தியில பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமானது 8த் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன வச்சு 19,500லேருந்து 62,000 வரைக்கும் சேலரி வாங்கக்கூடிய ஜாப்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இது எந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சிறுதொழில் நிறுவனம் அதாவது டான்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ போஸ்ட் அப்படின்னா 11 போஸ்ட்டு. இதில் 4 போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்கள் கொடுத்துருக்காங்க. 7 போஸ்ட் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 1/3/2026லேருந்தே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 10 மணிலேருந்து. அதே போல் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/3/2026 மாலை 5 மணி வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து நேரில் அப்படி இல்லை அப்படின்னா அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண தேவை. இதற்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு இதுக்கான அப்ளிகேஷனு. இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்மளோட டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இந்த இதில் கொடுக்கல. ஆனால் ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் வந்து மினிமம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஓட்டுநருக்கு அந்த டிரைவிங் லைசன்ஸு ப்ளஸ் வந்து எல்எம்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரிமம் இதெல்லாமே கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் அவங்களுக்கு அதே மாதிரி தான் 8th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் மினிமம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சேல்ரி ஓட்டுநருக்கு பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 62,000 வரைக்கும். லெவல் வந்து 8 அந்த கிரேட் பேன்னு சொல்லுவாங்க. அது 2,400. அதில் 4 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பட்டியலின வகுப்பினர் அருந்ததியர் ஒரு போஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்பரமையினர் ஒரு போஸ்ட்டு. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஒரு போஸ்ட்டு. ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அருந்ததியருக்கு மட்டும் 18லேருந்து 37 வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாத்துக்குமே 18லேருந்து 34 வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் மினிமம் 18 வயசு உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து அலுவலக உதவியாளர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 50,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. தர ஊதியம் பார்த்தீங்கன்னா 1,300 லெவல் 1. இதில் பார்த்தீங்கன்னா பட்டியலின வகுப்பினர் அருந்ததியர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு. பொதுப்பிரிவுக்கு வந்து 2 போஸ்ட்டு. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்பரமையினர் 2 போஸ்ட்டு. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஒரு போஸ்ட்டு. பட்டியலின வகுப்பினர் ஒரு போஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவினருக்கு 18லேருந்து 34 வரைக்கும் ஏஜ் லிமிட்டு. அருந்ததியருக்கு 18லேருந்து 37 ஏஜ் லிமிட்டு. அதுக்கடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்பரமையினர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 34. அதே தான் இங்கேயும் சரிங்களா? இந்த போஸ்ட்டுக்கும் 18லேருந்து 34. பட்டியலின வகுப்பினர் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 போஸ்ட்டு. ஸோ நமக்கு வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறுதொழில் நிறுவனம் கிண்டி இந்த இது ப்ளஸ் வந்து இதையும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணணும். எண் 28 திருவிக்கா தொழில்பேட்டை கிண்டி சென்னை 600-032 இந்த பின்கோடுக்கு நீங்கள் வந்து போஸ்ட்டில் அனுப்பணும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த ஃபார்ம்லேயே எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் ஃபார்மு. இது வந்து அலுவலக உதவியாளர்னால் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா? எந்த கம்யூனிட்டி எம்ப்ளாய்மெண்ட்டு பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான நம்பர்ஸ் இருந்தால் தான் குறிப்பிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுமாதிரி கல்வி தகுதி நீங்கள் எதுன்னு கொடுத்துருக்காங்க. 8th பாஸா எஸ்எஸ்எல்சியா அதுக்கு மேலே அப்படின்னா அதையும் குறிப்பிட சொல்லியிருக்காங்க. அப்போ மினிமம் நம்ம வந்து 8th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட இயர் இது எல்லாமே கேட்குறாங்க. அதேமாதிரி நம்ம என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து இணைச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சரிங்களா? அதுக்கடுத்து கடைசியாக நம்மளுடைய சிக்னேச்சர் இது எல்லாமே கேட்குறாங்க. அது வந்து கரெக்டாக பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டிரைவருக்கான அப்ளிகேஷன். இதில் வந்து ஃபோட்டோவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே ஓஏக்கு வந்து ஃபோட்டோக்கான ஸ்பேஸ் வந்து எதுவுமே இல்லை. இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இது ஃபில் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இலகு மற்றும் கனரக வாகனத்தின் ஓட்டுநர் உரிமம் பெற்றவரா, அதாவது எல்எம்இ அண்ட் ஹெச்எம்இ டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணி வச்சிங்க தெளிவாக நோட் பண்ணி வச்சிங்க. எது இருக்கோ அதை வந்து டிக் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி 2 ஆண்டுகள் இலகு ரக வாகனத்தின் இயக்கிய முன் அனுபவம் பெற்றோரா ஆமெனில் அதற்கான விவரம் வந்து கேட்குறாங்க சரிங்களா? அது வந்து பார்த்துருங்க. அதேமாதிரி நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறோம் அதையும் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓட்டுநருக்கு இந்த 2 ரூல்ஸ் வந்து கேட்குறாங்க.
அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அது கூடவே லைசன்ஸ் இது எல்லாமே வேணும். சரிங்களா? அதை வந்து பார்த்து வச்சுங்க. இதை பற்றின டவுட் எதனாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கான ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம். இன்டர்வியூ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாமாக அதை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இது மாதிரி மூலயமா வச்சு தான் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ இதோட பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராமில் ஷேர் பண்ணுவோம். இது 3ஓட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது 8th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எதனாச்சும் போஸ்டிங் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.